ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்து வெளியாக இருந்துச்சு. செஃப் தாமு அண்ட் வெங்கடேஷ் பட் ரெண்டு பேருமே வந்து சீசன் 5ல குக் வித் கோமாளில கலந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையானு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்முடைய செஃப் வெங்கடேஷ் பட் வந்து போட்டிருக்காரு. அவருடைய Facebookல இருக்கட்டும் இல்ல அவருடைய சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் ஷேர் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து இதுல இருந்து குவிட் ஆகிறேன், நான் வந்து வரமாட்டேன், இதுக்கப்புறமா நீங்க குக் வித் கோமாளில பார்க்க முடியாது, வேற ஒரு பிரம்மாண்ட ஷோல உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி செஃப் வெங்கடேஷ் பட் வந்து சொல்லியிருந்தாரு. இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இருந்துச்சு. அதே சமயத்துல நம்முடைய தாமுவும் இவர் போட்ட உடனே அவருடைய சோஷியல் மீடியாஸ்ல அவரும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நானும் வந்து இதுக்கப்புறமா இந்த ஷோல வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. போட்டு ஓரிரு நாட்கள்லயே தாமு அந்த ஒரு போஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிருக்காரு. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நம்முடைய செஃப் வெங்கடேஷ் பட் வந்து ஒரு பதிவா அவருடைய Facebook பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பூனை கண் மூடிட்டால் உலகம் இருண்டு விடுமா, இணையத்தில் பதிவை நீக்கினால் உரைத்தது மறையுமோ, இதனால் உமக்கு கிடைத்த எதுவாயினும் மகிழ்ச்சி என்றும் எனக்கே, சொல் தவறுனாலும் நட்பு மாறாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பூனை கண் மூடிட்டா வந்து உலகம் இரண்டும் அப்படின்னு சொல்லி பூனை ஒரு பழமொழியா சொல்லுவாங்க இல்லையா, பூனை கண்ணை மூடிட்டு உலகம் இரண்டுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. நீங்க இணையத்துல பதிவை நீக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்க கூறின அந்த விஷயம் வந்து மாறுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதே சமயத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சிருந்தாலும் இதனால அது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரியும் செஃப் வெங்கடேஷ் பட் சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல சொல் தவறுனாலும் நம்மளுடைய நட்பு வந்து கடைசி வரைக்கும் மாறாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்க ரெண்டு பேருடைய கம்பவும் வந்து இந்த மாதிரி வெளியே போனதுனால நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு ஒரு விஷயம், இவங்க ரெண்டு பேரும் வந்து வேற ஒரு ஷோல வேற லெவல்ல வந்து வர போறாங்க. சோ மறுபடியும் இவங்களுடைய கம்போ வந்து வேற மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல இப்ப இந்த நியூஸ் கேள்விப்பட்ட எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்ப வெங்கடேஷ் பட் மட்டும் தான் வர போறாரு அண்ட் தாமு வந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ ரெண்டு பேரும் தான் மேபி ஒருவேளை பிளான் பண்ணி அவங்க வந்து ஒரு ஷோ பண்றதுக்காகவோ இல்ல ஒரு பெரிய ஒரு இன்னொரு ஷோல வந்து கலந்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்கலாம். அதுல நம்ம தாமு இப்ப மறுபடியும் விஜய் டிவி குக் வித் கோமாளில வந்து வர போறாரு அப்படின்றதான் ஒரு ஹாப்பியான நியூஸும் அதே சமயத்துல நம்மளுடைய செஃப் வெங்கடேஷ் பட்டுக்கு ஒரு துக்ககரமான நியூஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஓகே गाइस, சோ இத பத்தின கருத்துக்கள் வந்து கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பர் நியூஸ்ல மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் பை.